ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 3 Algebra Exercise 3.4 இதில் first sum reduce to its lowest form. கொடுத்திருக்கிற ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம lowest termக்கு ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதை ரீஃபார்மேட் பண்ண பார்க்கலாம். ஸோ தட் அது டினாமினேட்டரோட கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் இஸ் 1. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a plus b into a minus b divided by கீழே x காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ள x plus 1 வரும். நியூமரேட்டர்லையும் x plus 1 இருக்குது, டினாமினேட்டர்லையும் x plus 1 டேர்ம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். therefore the final simplified expression வந்து x minus 1 by x. இப்போ செகண்ட் சப்டிவிஷன். நியூமரேட்டரில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடலாம். இது ஆஸ் யூஷுவல் ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் தான். ஸோ மிடில் டேர்ம் வந்து -11 இருக்குது. சம் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கணும். -11 ப்ராடக்ட் வந்து 18 1s are 18. ஸோ இந்த 11 ஸ்ப்ளிட் பண்ணணும் சச் தட் அதோடைய ப்ராடக்ட் வந்து 18 வரணும், சம் வந்து -11 வரணும். ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ்லாம் யோசிக்கும் போது நம்ம 9 2 வந்து செட் ஆகும். -9 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ண 11 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். -9 இன்ட்டு -2 ப்ளஸ் 18. அதனால நியூமரேட்டர் -9 -2ன்னு பிரிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 2x ப்ளஸ் 18. இந்த -11x நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம். சேம் வேஸ் டினாமினேட்டரில் -4 இருக்கு. இதுக்கும் சம் ப்ராடக்ட் பார்க்கலாம். சம் -4 ப்ராடக்ட் 4 1s are 4. இதை நம்ம -2 -2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சம் பண்ணா 4 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். டினாமினேட்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் -2x ப்ளஸ் 4ன்னு வரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ள எக்ஸ் மைனஸ் 9 வரும். இதே எக்ஸ் மைனஸ் 9 தான் இங்கேயும் வரணும். ஸோ வெளியே -2 எடுத்துடலாம். அப்போ தான் -2 இன்ட்டு எக்ஸ் -2x -2 இன்ட்டு -9 ப்ளஸ் 18 வரும். டிவைடட் பை இங்கேயும் எக்ஸ் காமன் எடுத்துடலாம். உள்ள எக்ஸ் -2, இங்கேயும் அதே x -2 தான் நமக்கு வேணும். ஸோ வெளியே காமனாக -2 எடுத்துடலாம். -2 இன்ட்டு எக்ஸ் -2x -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 4. நான் இந்த மொதல் நியூமரேட்டரில் x -9ங்கிற எக்ஸ்பிரஷன் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அதனால் அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் இருக்கும், இங்கே செகண்ட் டேர்மில் இந்த -2 இருக்கும். சேம் கேஸ் டினாமினேட்டர்லேயும் x -2வை வெளியே எடுத்துட்டா உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் இருக்கும், இந்த செகண்ட் டேர்மில் -2 இருக்கும். இப்போ x -2 நியூமரேட்டர்லையும் இருக்குது டினாமினேட்டர்லையும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். therefore ஃபைனலாக ரெடியூஸ் பண்ண லோவஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தா x -9 by x -2. மூவிங் ஆன் டு தி தேர்ட் சப்டிவிஷன். இதுலேயும் நம்ம காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே காமனாக 9x எடுத்துடலாம். அப்போ உள்ள வெறும் x வரும், இங்கே ப்ளஸ் 9 வரும். 9x இன்ட்டு எக்ஸ் 9x ஸ்கொயர் 9x இன்ட்டு 9 81x டிவைடட் பை இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்கு. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த மூணுத்துலேயும் காமனாக எக்ஸை வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9 இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா the same
எக்ஸ்பிரஷன் வந்துடும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம் ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி. சம் வந்து +8, ப்ராடக்ட் வந்து -9 into 1 -9. ஸோ நம்ம 9 - 1 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 9 into 1 9, plus into minus minus, plus into minus minus subtract பண்ணா 8, greater number உடைய sign plus. So 9x into x plus 9 divided by x into, இப்போ நம்ம யூஸ்வலாக இதை ஃபுல் ஸ்டெப் வைஸ் போடுறதா இருந்தால் இந்த 8xக்கு பதிலாக நம்ம +9x -xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்புறம் ரெண்டுத்தை குரூப் பண்ணுவோம், காமனாக வெளியே எடுப்போம், இந்த மாதிரிலாம் போடுவோம். கரெக்டாக இந்த ஸ்ப்ளிட் பண்ண போகிற நம்பர்ஸ் வச்சு நம்ம டேரெக்டாக ஃபேக்டர்ஸே எழுதிடலாம். எப்படின்னா x + 9 அகெயின் x - 1. ஸோ என்னவா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமோ அதுதான் டேரெக்டாக ஃபேக்டர்ஸாகவே வரும். நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போடலாம், இல்லை ரொம்ப 2 marks 1 marks அப்படின்னா ஷார்ட்டாக டேரெக்டாக சப்ஸ்டியூட்டும் பண்ணிடலாம். இந்த +8x +9x -x அப்படிலாம் எழுதி குரூப் பண்ணி போட்டாலும் இதே 2 ஃபேக்டர்ஸ் தான் வரும். இப்போ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். x + 9 x + 9 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, அதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். Therefore, the final reduced term is 9/x - 1. இப்போ fourth subdivision பார்க்கலாம். Fourth subdivision, numeratorல ஒரு expression, denominatorல ஒரு expression இருக்கு. இதை நம்ம lowest formக்கு reduce பண்ணலாம். Same splitting the middle term யூஸ் பண்ணி factorize பண்ணிக்கலாம். இங்க numeratorல -3p இருக்கு. ஸோ sum product போடும்போது sum வந்து middle இருக்கிறது, அதாவது -3. Product வந்து constant into coefficient of the p square. -40 into 1 -40. ஸோ நான் இந்த 33 ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணணும், அதோடைய ப்ராடக்ட் வந்து எனக்கு 40 இருக்கணும். ஸோ 8 5 ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஏன்னா 8 5s are 40. ஆனால் நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு, இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு. ஸோ கிரேட்டஸ்ட் இதில் நெகட்டிவ் போட்டுக்கலாம். -8 into 5 -40, -8 + 5, minus into plus minus subtract பண்ணா 3, greater number உடைய sign -8. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா p - 8 ஒரு டேர்ம், p + 5 இன்னொன்று. இங்கே p பவர் கியூப் இருக்கு. ஸோ காமனாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துடலாம். 2p வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ள இங்கே p² இருக்கும், -12p, ஏன்னா 2 12s are 24, p² p into p p² plus 32. 2p into 32 64p. Again இது sum product போட்டு factorize பண்ணணும். sum product, sum வந்து -12, product வந்து 32 ones are 32. இப்போ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணணும், அதை சம் பண்ணால் எனக்கு 12 வரணும். எப்படி வேணால் போட்டுக்கலாம். இங்கேயும் நீங்கள் அடிஷனில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லை இது ப்ராடக்டில் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் தான். ப்ராடக்டை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நீங்கள் அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். அதாவது 1 into 32, 2 into 16, 4 into 8, இந்த மாதிரி எல்லாமே எழுதிட்டு இந்த 12 வந்து எந்த காம்பினேஷனை சூஸ் பண்ணால் 12 வரும்னு கண்டுபிடிச்சி அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லோவர் கிளாஸில் போட்டுட்டோம். ஸோ நான் டேரெக்டாக இதில் வச்சு இவ்வளோ நாள் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 8 4 காம்பினேஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா -4 -8 இருந்துச்சுன்னா minus into minus plus add பண்ணா 12, greater number sign minus. அதே மாதிரி -4 into -8 plus 32. So p - 8 into p + 5 divided by 2p into the factorize பண்ணா p - 4 into p - 8. p - 8 p - 8 numeratorலயும் இருக்கு, denominatorலயும் இருக்கு. So cancel ஆயிடும். Therefore reduced the lowest term is p + 5 divided by 2p into p - 4. இப்போ second sum பார்க்கலாம். Second sum, find the excluded values. Excluded values அப்படின்னா என்னன்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ல y ஓட வேல்யூஸ்
என்னவாலாம் இருக்கக்கூடாது, என்னவாலாம் இருந்துச்சுன்னா இது ஒரு வேலிடான எக்ஸ்பிரஷனாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூடடான வேல்யூஸ், என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கக்கூடாதோ, எப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லாம் வந்து அன்டிஃபைன்ட் ஆகும், ஒயோட வேல்யூஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அன்டிஃபைன்ட் ஆகிடும். அதாவது டினாமினேட்டர் 0 இருந்துச்சுன்னா இட் இஸ் அன்டிஃபைன்ட், நம்மளால டிவைட் பண்ண முடியாது. ஒயோட வேல்யூஸ் என்னவாலா இருந்தால் இந்த ஈக்குவேஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகுமோ அந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். ஸோ அதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ இதுல இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அதாவது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா y by y ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஏன்னா 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. நமக்கு தெரியும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. இந்த ஐடென்டிட்டி ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். which is equal to y by a plus b into a minus b. இப்போ y ஓட வேல்யூ இங்க -5 இருந்துச்சுன்னா -5 plus 5 0 ஆயிடும். 0 into anything 0. அதனால இந்த எக்ஸ்பிரஷனே அன்டிஃபைன்ட் ஆயிடும். இல்ல y ஓட வேல்யூ +5 இருந்தாலும் 5 minus 5 0 ஆகும். 0 into anything is 0. அப்ப denominator 0 ஆயிடும். அப்பையும் இந்த எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைன்ட் ஆயிடும். Therefore, it is undefined when y வந்து equal to -5, y வந்து equal to -5 and y வந்து equal to 5. So +5 -5 இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் undefined ஆயிடும். Therefore, excluded values equal to -5, 5. இது ரெண்டும் கண்டிப்பா இருக்கக்கூடாது. இருந்தா இந்த எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைன்ட் ஆயிடும். செகண்ட் சப்டிவிஷன், இதுவும் சேம் கான்செப்ட் தான். இங்க டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். சம் ப்ராடக்ட் மெத்தட் தான். சம் வந்து -5, ப்ராடக்ட் வந்து 6. ஸோ நம்ம வந்து இதை -3 -2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணா 5, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். -3 into -2 plus 6. ஸோ இதை நம்ம எழுதும்போது t by t minus 3 t minus 2. இப்போ t ஓட வேல்யூ 3 இருந்தாலும் சரி இந்த டினாமினேட்டர் 0 ஆயிடும். ஏன்னா 3 minus 3 0. 0 into anything is 0. அதே மாதிரி t ஓட வேல்யூ 2 இருந்தாலும் டினாமினேட்டர் 0 ஆயிடும். Therefore, it is undefined when t equal to 3 or t equal to 2. 3, 2 ரெண்டுமே இருக்கக்கூடாது. ரெண்டுத்துல எது இருந்தாலும் undefined ஆயிடும். Therefore, excluded values என்னென்னு பார்த்தா த்ரீயும் 2. இதே மாதிரி தான் பேலன்ஸ் ரெண்டு சப்டிவிஷனும். தேர்ட் சப்டிவிஷன், நியூமரேட்டரில் இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சம் ப்ராடக்ட். சம் வந்து +6, ப்ராடக்ட்டும் +8. 4 2s ஆர்னு சிம்பிளாக பிரிச்சிடலாம். 4 2s are 8, 4 + 2 6. ஃபேக்டரைஸ் பண்ணால் x + 4 into x + 2 divided by, இங்கேயும் சம் ப்ராடக்ட் தான் போடணும். 1 minus 2. 2 1s are 2னு பிரிக்கலாம். இங்கே மைனஸ் வச்சுக்கலாம். அப்பதான் +2 into -1, அதாவது 2 1s are 2, plus into minus minus, plus into minus minus subtract பண்ணா 1, greater number sign positive. ஸோ கீழே வந்து x plus 2 ஒரு டேர்ம், இன்னொரு டேர்ம் x minus 1. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணணும்னா x plus 2 x plus 2 கேன்சல் ஆகிடும். ஏன்னா அது நியூமரேட்டர்லையும் இருக்குது டினாமினேட்டர்லையும் இருக்குது. Therefore, ஃபைனலாக x plus 4 by x minus 1. இப்போ இங்கே டினாமினேட்டரில் எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனே அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே 1 இருந்துச்சுன்னா 1 minus 1 0 ஆகிடும். Anything divided by 0 is undefined. Therefore, it is undefined when x is equal to 1.
therefore excluded value என்னன்னு பார்த்தா 1 மட்டும்தான். Fourth subdivision, இங்க x power 3 minus 27 இருக்கு. இதை நம்ம rewrite பண்ணலாம். x cube minus 3 cube. 3 3s are 9, 9 3s are 27. Divided by, இங்க x காமனா வெளியே எடுத்துடலாம். அப்ப உள்ள x square plus x minus 6 இருக்கும். இப்போ இதை factorize பண்ணலாம். இதை identity யூஸ் பண்ணி expand பண்ணலாம். இது a cube minus b cube formatல இருக்கு. a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. கீழே sum product. sum வந்து 1, product வந்து minus 6. இப்போ இதை split பண்ணும்போது 3 2s are 6னு பிரிக்கலாம். இங்கே minus வச்சுக்கலாம். So that plus into minus minus subtract பண்ணா 1, greater number sign plus. Plus into minus minus 3 2s are 6. இப்போ மேலே உள்ளது identity யூஸ் பண்ணி expand பண்ணலாம். a minus b into a square plus ab plus b square, அதாவது 3 squareங்கிறது 9 divided by x into இதை factorize பண்ணா x plus 3 ஒரு term, x minus 2 இன்னொரு term. இப்போ இந்த complete equation எப்போ undefined ஆகும்னா x ஓட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா இது ஃபுல்லா 0 ஆயிடும். ஏன்னா 0 into anything is 0. x ஓட வேல்யூ -3 இருந்தாலும் இது ஃபுல்லா 0 ஆயிடும். -3 plus 3 0 ஆகும். அப்போ இது ஃபுல்லா 0 ஆயிடும். x ஓட வேல்யூ 2 இருந்துச்சுனாலும் 2 minus 2 0. அப்போ இது ஃபுல்லா 0 ஆயிடும். ஸோ இது ஃபுல்லா undefined ஆயிடும். Therefore, it is undefined when x is equal to 0, minus 3, 2. The excluded values are equal to 0, minus 3, 2. With this, இந்த exercise நம்ம complete பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.